சோ இன்னைக்கு நம்ம என்ன படம் பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, ஏங்க இந்த படத்த நீங்க பார்க்கலாம் அப்புட்ன்னா, இழப்பு உங்களுக்கு தாங்க. ஏங்க படம் எப்படிப்பட்ட படம்ங்க தெரியுமா உங்களுக்கு? அப்படி ஒரு படங்க. ஆரம்பத்துல இருந்து இறுதி வரைக்கும் சும்மா பரபர பரபரன்னு போகக்கூடிய அப்படி ஒரு படங்க. நம்ம ஸ்ரீநாத் பசி நடிச்சு வெளிவந்த ஒரு படம் தான் இது. ஏங்க இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, ஒரு கர்ப்பிணி பொண்ணு ஒரு மிகப்பெரிய அரசியல் கட்சி தலைவரோட மகன வீடு பூந்து வெட்டிட்டதா சொல்லி இந்த பொண்ண வந்து என்னன்னா சிறையில அடைக்கிறாங்க. ஆனா இந்த பொண்ணு நிறைமாத கர்ப்பிணி. இப்படி ஒரு தருணத்துல இந்த பொண்ணோட வீட்டுக்காரரும், இந்த பொண்ணோட அப்பாவும் சேர்ந்து ஆஸ்பத்திரியில இவள பிரசவத்துக்காண்டி அட்மிட் பண்றாங்க. குழந்தை பொறந்த உடனே இவளை எப்படியாவது கடத்தி நம்ம வேறொரு இடத்துக்கு கொண்டு போயிரணும் அப்படின்னு சொல்லி இவங்க 2 பேரும் முயற்சி பண்றாங்க. கணவரும், இவரோட இந்த பொண்ணோட அப்பாவும். இதுல இவங்க வெற்றி பெற்றாங்களா இல்லையா அப்படிங்கிறத பல திருப்பங்கள் நிறைஞ்ச ஒரு படமா தான் இந்த படம். இந்த படத்தோட பேர் என்ன அப்படின்னு கேட்டீங்க அப்படின்னா ஆசாத்தி. செம்ம படம். மலையாள படம் தான். இது தமிழ் டப்பிங்லயே வந்திருக்கு. இந்த படத்தை நீங்க மிஸ் பண்ணிடாதீங்க. இப்படி ஒரு படத்தை நீங்க மிஸ் பண்ணவே கூடாது. அதுவும் குறிப்பா கிளைமேக்ஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அன்எக்ஸ்பெக்டட் கிளைமேக்ஸ் அப்படிங்கிற அளவுக்கு நம்மளை மிரட்டி விட்டுருப்பாங்க. ஜட்ஜ்மெண்டே நீங்க பண்ண முடியாது. அப்படி ஒரு கிளைமேக்ஸ் இந்த படத்துக்கு. சோ நீங்க இந்த படத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. தவற விட்டுறாதீங்க. மீண்டும் அடுத்த மூவி ரிவ்யூல நான் சந்திக்கிறேன். என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த படம் பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்ஸ் என்னங்கிறத நீங்க பதிவு பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.